அக்காவை காதலிச்ச இளைஞர் தங்கச்சிய பாலியல் வன்கொடுமை செய்திருக்க சம்பவம் அரங்கேறி இருக்கு. என்ன நடந்தது? சென்னை வியாசர்பாடி பகுதியை சேர்ந்த 14 வயது சிறுமி அந்த பகுதியில இருக்க ஒரு பள்ளியில 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராங்க. இந்த சிறுமிக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க அக்கா 21 வயசான சிலம்பரசன் அப்படின்ற ஒரு இளைஞரை காதலிக்கிறாங்க. இந்த சிலம்பரசன் கடந்த சில ஆண்டுகளாகவே அடிக்கடி இவங்க வீட்டுக்கு வந்து இவங்க அப்பா அம்மா கூடயும் நல்லா அறிமுகமாகி இருக்காங்க. இந்த நிலையில சம்பவம் நடந்த அன்னைக்கு சிலம்பரசன் அந்த சிறுமி கிட்ட நான் உன்னை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன், என் கூட வான்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்ப பெரம்பூர்ல இருக்க ஒரு துணி கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த சிறுமிக்கு பிடிச்ச மாதிரி ஸ்கர்ட் டிஷர்ட் எல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு போயிருக்காங்க. திரும்பவும் அவங்க ஒரு ஜூஸ் கடையில போயிட்டு சோடா வாங்கி கொடுத்திருக்காரு. இதையடுத்து அந்த சிறுமியை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகாம ஓட்டேரியில என்னோட அக்கா வீடு இருக்கு, நான் உன்னை அங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அங்கேயும் கூட்டிட்டு போயிருக்காரு. அங்க அந்த சிறுமி கிட்ட ஆசை வார்த்தைகளால பேசி அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காரு. இதையடுத்து அந்த சிறுமியை கூட்டிட்டு வந்து வீட்லயும் விட்டுட்டாரு. வீட்டுக்கு போன அந்த சிறுமிக்கு திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. இதையடுத்து அவங்க அப்பா அம்மா அந்த சிறுமி கிட்ட என்ன ஆச்சுன்னு விசாரிச்சப்ப சிலம்பரசன் தன்கிட்ட எப்படியெல்லாம் நடந்துகிட்டான்னு அந்த சிறுமி சொல்லியிருக்காங்க. இதையடுத்து சிறுமியோடைய அப்பா அம்மா புளியந்தோப்பு அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல சிலம்பரசன் மீது புகார் அளிச்சிருக்காங்க. புகாரின் பேர்ல வழக்கு பதிவு செஞ்ச போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. இப்படி அக்காவை காதலிச்ச இளைஞர் தங்கச்சிய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறதா பொய் சொல்லி பாலியல் வன்கொடுமை செய்திருக்க இந்த சம்பவம் அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.